என்ன சொல்ல வர்றேன் அப்படின்னா, இன்னைக்கு இந்தியாவில் வந்து கடந்த 12-15 வருஷத்துல 2,50,000 விவசாயிகள் தற்கொலைக்கு தள்ளப்பட்டிருக்காங்க. எதுக்காக தற்கொலைக்கு தள்ளப்பட்டார்கள்? நிறைய விளைய வச்சதுக்காக. அப்ப நிறைய விளைய வைக்கிறதுனா எதை விளைய வைக்கிறது, எப்படி விளைய வைக்கிறது அப்படிங்கிறதுலாம் நம்ம பூர்வீகமா மக்களுடைய ஞானம் இருந்தது. இந்த மக்களுடைய ஞானத்தெல்லாம் இழந்துட்டு இறக்குமதி பண்ண ஞானத்தை நம்ம பயன்படுத்தி விவசாயத்துக்கு எதெல்லாம் கொடுக்குறாங்களோ அவங்கெல்லாம் கோடீஸ்வரனா இருக்கிறாங்க. டிராக்டர் கொடுக்குறவங்க கோடீஸ்வரனா இருக்கான், டீசல் கொடுக்குறவங்க கோடீஸ்வரனா இருக்கான், ரசாயன உரம் கொடுக்குறவங்க கோடீஸ்வரனா இருக்கான், பூச்சிக்கொல்லி குடிக்கிறவங்க கோடீஸ்வரனா இருக்கான். விவசாயி மட்டும் தான் தற்கொலை பண்ணிட்டு இருக்காங்க. நிறைய விளைவித்து கொடுத்ததுக்காகவே தற்கொலை பண்ணிட்டு இருக்காங்க. இதை தடுத்து நிறுத்துறதுக்காக மாநில மத்திய அரசுகள் எடுத்த முயற்சிகள் எதுவும் கை கொடுக்கல. அப்போ மறுபடியும் நம்ம தண்ணி இல்லை, தண்ணி வரப்போகுது, 50,000 ஏக்கர்ல விவசாயம் நடக்க போகுதுன்னா மறுபடியும் இந்த வேலை தொடர்ந்துடக்கூடாது. அதுக்காக தான் அது சொல்றதுக்காக மட்டும் தான் நம்ம அவங்களோட வந்துருக்காங்க. இந்தியா வந்து இன்னமும் குடியரசு நாடுன்னு நம்பப்படுது. இந்த குடியரசு நாடுக்கு அன்னையிலேருந்து அறிஞர் அண்ணா தொடங்கி திரும்ப திரும்ப இந்த அப்ரஹாம் லிங்கனுடைய கொட்டேஷனை சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. என்ன சொல்லியிருக்காங்க? டெமோக்ரஸி இஸ் பை தி பீப்புள், ஃபார் தி பீப்புள், ஆஃப் தி பீப்புள்னு சொல்லியிருக்காங்க. அப்போ ஜனநாயகம்னாக்க மக்களால் ஆளப்படணும், மக்களுடைய பிரதிநிதிகளை கொண்டு ஆளப்படணும், மக்களுக்காக ஆளப்படணும். அப்படியானால் இதை லாப நஷ்ட கணக்கெல்லாம் பார்க்கக்கூடாது. தண்ணியை வந்து கால்வாயில் வந்ததுனாக்கா அது ஏரியில் நிரம்பிச்சுன்னா எவ்வளோ ரூபா செலவழிக்கிறோம், எவ்வளோ ரூபா வருதுனாலும் கணக்கெல்லாம் பார்க்கக்கூடாது. அது எதனால் அப்படி பார்க்குறாங்க அப்படின்னு சொன்னால், திட்டங்களை வரையறை செய்பவர்கள் மக்கள் இல்லை, சரிதான். அப்போ ஜனநாயகம் இல்லைங்கிறதான் வழக்கறிஞர் ரத்னம் அவர்கள் சொல்வது போல திரும்ப திரும்ப நம்ம என்ன செய்ய வேண்டியிருக்குன்னா, இப்போ ஏதோ ஒரு சம்பவத்துக்காக நம்ம கூடலை, இந்த தண்ணியை திருப்பி கொண்டு வரதுக்காக கூடலை. தமிழ்நாடு நீராதார காப்பு இயக்கம்னு சொல்லுவோம், ஒரு பேரியக்கம் மாறி அதில் இருக்கிற ஒரு சட்டு தண்ணீர் கூட வீணா போயிடக்கூடாது. அது பயன்படுவது மக்களுக்காக பயன்படணும், மக்கள் நலனுக்காக பயன்படணும், மக்களுடைய எதிர்காலத்துக்காக பயன்படணும். அப்படி ஒரு பேர் இயக்கத்தை மக்கள் இயக்கமாக கொண்டு வருவதற்காக தான் ரத்ன முயற்சியில் இறங்கியிருக்கிறாரு. அதில் தான் நான் உங்களோட இருக்கிறதுல நான் ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன். இதில் நம்ம நல்லா பார்க்கலாம். அவங்க வேறுபட்டு சொல்லும்போது கூட சொன்னார், விவசாயத்துக்குன்னு நம்ம தண்ணியை கேட்கல. ஏன்னா மழை அதிகமாக பெய்யற நேரத்தில் வெள்ளம் வந்து அந்த வெள்ள நீர் வந்து பள்ளமாக இருக்கிற பகுதியில் பெரிய சேதத்தை ஏற்படுது. ஒவ்வொரு வருஷமும் இந்த தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம் பகுதியில் விளைஞ்ச அறுவடைக்கு இருக்கிற நிலம் வந்து லட்சக்கணக்கான ஏக்கரில் மூழ்கி போகுதுங்க. அப்போ 75 டிஎம்சி தண்ணி போயிட்டு இருக்குது அப்படின்னா அது 5 டிஎம்சி தான் கேட்குறோம்னா இதில் நியாயமெல்லாம் கிடையாது. இது பெரிய சமூக நீதி, சரிதானா? எங்கே தேவையில்லையோ அங்கே வந்து அது பயிர் அழியுது, எங்கே தேவையோ அங்கே பயிர் இல்லாமல் மாடுகளையே நம்ம கசாப்பு கடைக்கு அனுப்பியிருக்கிறோம். அதனால வெள்ளம் போகிற பகுதியை ஒரு பக்கம் திருப்பிக்கிறதுங்கிறது அறிவுடைமை. இந்த அறிவுடைமையான செயலில் வந்து எவ்வளவு லாப நஷ்டமெல்லாம் பார்க்கறது கிடையாது. மனிதர்களுக்கு குடிக்க தண்ணீர் இருக்குதா, அந்த குடிக்கிற தண்ணீர் சுகாதாரமான தண்ணீராக இருக்குதா, இதெல்லாம் மனித உரிமை. இந்த பூமியில் பிறந்துட்ட மக்களுடைய மனித உரிமை. இந்த மனித உரிமையை பாதுகாக்கிறதுக்கு என்ன செய்ய வேண்டியிருக்குன்னா, அதிகாரிகள் கையில் பொறுப்பை கொடுத்துட்டு நம்ம வந்துடும்னு எதிர்பார்த்துக்கிறதுக்கு பதிலாக நாமே தலையிட்டு அந்த நீராதார காப்பு இயக்கமாக பெரிய இயக்கமாக மாறணும். தமிழ்நாடு முழுவதும் ஒரேதான் இறங்கி நிற்கணும். அப்போ தமிழ்நாடு முழுவதும் எந்த ஒரு பகுதியில் என்ன பாதித்தாலும் எல்லாரையும் பாதிக்கும். அதனால் ஒரு பெரிய மக்கள் பெரிய இயக்கத்தை கொண்டு வரணும். அதனால் நம்ம பொறியாளர் அவர்கள் சொல்லும்போது சொன்னார், இதுக்காக நிறையா நம்ம விழிப்புணர்ச்சி கூட்டங்களை நடத்த வேண்டியிருக்கும். இந்த கூட்டம் கூட அப்படி ஒரு விழிப்புணர்ச்சி கூட்டம் தான் அப்படின்னு சொல்லி அவர் சொன்னார். 2 விஷயத்தை நான் ஞாபகப்படுத்தணும்னு நினைக்கிறேன். 1987 நான் இயற்கை விவசாய பயிற்சியில் இருந்தேன். அப்போ ஒரு பெரியவர் இருந்தார், மெரு ஓம்ஜின்னு. அவர் இந்திய சுற்றுச்சூழல் இயக்கத்தினுடைய இயக்குனராக இருந்தார். அவர் சொன்னார், இனிமேல் தமிழ்நாட்டுக்கு பருவமழையே பெய்யாதுன்னு சொன்னார். அதனால் அது ஒரு பெரிய மனுஷன் சாப கொடுக்குற மாதிரி சொல்கிறாரு அப்படின்னு நினச்சேன். அப்புறம் அவர் விளக்கமும் சொன்னார், நம்ம மேற்கு தொடர்ச்சி மலை கடல் மட்டத்திலேருந்து 3000 அடி உயரத்தில் இருக்கு.
அது மேல 200 அடி 300 அடி உள்ள மரக்கூட்டங்கள்லாம் இருக்கும். இதுக்கு பேர் மவுண்டன் எஃபெக்ட்னு பேர். இந்த மவுண்டன் எஃபெக்ட் என்ன பண்ணுதுன்னா அரபுக்கடல்ல இருந்து வர்ற மேகத்தை மழையா மாத்துது. அந்த மழையோட வேகத்தை பச்சை கொடையால தேக்கி தடுத்து நிறுத்துது. அது கிளைகள்ல எல்லாம் விழுந்து கிழுந்து கீழே வரும்போது சாப்பிட்டு வாய்ப்பு பிடிக்கிற வேகத்தில் தலையை வந்து அடையுது. முன்னாடியே இலதலை குச்சி குச்சி பட்டை எல்லாத்தையும் கொட்டி பறவைகள் மிருகங்களுடைய சாணி எல்லாம் போட்டு அது கம்பளம் மாதிரி பூமியை போத்தி வச்சுருக்குது. அது தண்ணியை உறிஞ்சி வச்சுக்குது. அதுக்கப்புறம் வெடிப்பு வழியாக தண்ணி கீழே போகுது. அதுக்கப்புறம் மழை முடிஞ்ச பிறகும் ஆற்றுல தண்ணி வந்துக்கிட்டு. ஆனால் நம்ம 1900 என்ன பண்ணியிருக்கிறோம், நகரங்களை உருவாக்குறோம்னு சொல்லி மரங்களெல்லாம் வெட்டி காடுகளை அனுப்பியிருக்கிறோம். இடுபாடு உயரத்தில் தேயிலை தோட்டம் போட்டுக்கிறோம். முழங்கை உயரத்தில் என்னக்கா நமக்கு உருளைக்கிழங்கு செடி இருக்குது. ஒரிஜான் உயரத்தில் முட்டை கொத்தும் காலிஃப்ளவர் இருக்குது. இது எந்த மேகத்தை மழையாக மாற்றிவிடும், எந்த மழையை தடுத்து பூமிக்குள்ளே இறக்கி விடும். மேலக்கெல்லாம் அடிச்சுக்கிட்டு போய் ஆறு ஏரி குளங்கள்லாம் மேலாண்மை முறையாக முக்கியமாக. இதை சொல்லிட்டு தான் மெருவம்ஜி சொன்னார், இனிமேல் தமிழ்நாட்டுக்கு இது ஒரு பாகம், 2வது பாகத்தை சொல்றதுக்கு இப்போ நேரம் இல்லை. அது கீழே கடற்கரை வரும், மேங்க்ரோவ் ஃபாரஸ்டாக இருக்கும். அப்போ வடகிழக்கு பருவமழை என்ன பண்ணுது, அந்த மேங்க்ரோவ் ஃபாரஸ்ட் காற்றை தடுத்து மழையை மட்டும் உள்ளே கொண்டு வந்து இருந்தது. இப்போ அதெல்லாம் அழிச்சிட்டதுனால அப்படியே புயல் காற்றா உள்ளுக்குள்ளே தானே புயலை பார்த்தோம். ஒரு தடவை 2 மாவட்டம் சுத்தமாக தரமட்டமாக இருக்குது. இந்த மரங்கரமெல்லாம் போயிருக்கு. அப்போ இனிமேல் தமிழ்நாட்டுக்கு மான்சூன் ரெயின், யூ வில் கெட் ஒன்லி சைக்ளோன் ப்ரோன் ரெயின்ஸ். புயல் வந்தால் மட்டும்தான் மழை வருது. பேப்பரில் மட்டும்தான் திரும்ப பருவமழை தள்ளி போகிறது, பருவமழை தள்ளி போகிறது, அடுத்த வாரம் வந்துடும், இப்படியெல்லாம் எழுதிக்கிட்டே இருக்கிறாங்க. எங்கே பார்த்தாலும் போய் அப்போ இதை டிசாஸ்டர்ங்கிறான், பேரழிவு அப்படின்னு. முன்னாடியெல்லாம் நடந்ததுக்கெல்லாம் பேரு இயற்கை பேரழிவு. இப்ப நடக்கிறது இயற்கை பேரழிவே கிடையாது, மனிதர்களா உருவாக்கின பேரழிவை தான் நம்ம செஞ்சுக்கிறோம். அப்ப மனிதரா உருவாக்கிய பேரழிவை நம்ம மறுபடியும் தடுத்து நிறுத்தணும். வரப்போற சமுதாயத்துக்கு ஒரு நல்ல ஒரு பூமியை நம்ம குறிச்சிட்டு போகணும் அப்படின்னு சொன்னா அறிவு பூர்வமா சில காரியங்கள் செய்யணும். அதை மக்கள் மட்டும்தான் செய்ய முடியும். அதை குடியாட்சியில மட்டும்தான் செய்யணும். வைத்திய பீப்புள் மட்டும்தான் சாத்தியம். இதை மனசுல மறுபடியும் தக்க வைக்கணுங்கிறது தான் என்னுடைய ஆர்வமா இருக்கு. 2வது விஷயம், குஜராத்தில் பள்ளிக்கூட மாணவர்களுக்கு அறிவியலை கொண்டு செல்வது எப்படின்னு ஒரு மாநாடு நடந்து, ஒரு 3 நாள் கருத்தரங்கம். கடைசி நாள் ஒரு பெரிய ஒரு மேடையில் நின்னாரு. அப்போ ஒரு ஆள் எழுந்து கேட்டாரு, காவிரியையும் கங்கையும் இணைஞ்சிட்டா இந்தியாவோட தண்ணீர் பிரச்சனை தீர்ந்துருமான்னு கேட்டாரு. அப்போ அவர் சொன்னாரு, முன்னாடியே இணைஞ்சுதானே இருக்குது அப்படின்னு சொன்னாரு. நான் அப்படி சாஞ்சி இருந்தால் கொஞ்சம் நின்று உட்கார்ந்தேன், எங்கடா இணைஞ்சிருக்குன்னு பார்க்கலாம். அவர் என்ன சொன்னாரு, கங்கையோட தண்ணியும் வங்காள விரிகுடாவில் தான் உருவுது, காவிரியோட தண்ணியும் வங்காள விரிகுடாவில் தான் உருவுது. 2ம் கலந்துதான் இருக்குது. வங்காள விரிகுடா முழுதும் அது அப்படியே ஆவியாகி மேலே போகுது. இந்தியா முழுதும் மழையா பெய்யுது, மறுபடியும் வங்காள விரிகுடாவுக்கு போகுது. இடையில அதை எப்படி பயன்படுத்திக்கிறோங்கிறத வச்சுதான் நம்ம தண்ணீர் பிரச்சனை தீர்மானங்கிறது இருக்குன்னு இன்னைக்கு அதான் பேசிக்கிட்டு இருக்கிறோம். அதனால நம்ம மலையில விழுந்த தண்ணி மறுபடியும் பந்தகத்துக்கு போயிடும், வங்காள விரிகுடாவுக்கு போயிடும். போற வழியில அதை எப்படி நம்ம பயன்படுத்திக்கிறோங்கிறதான் அறிவு அச்சங்காக்கும் கருவி அப்படின்னு சொல்லி கொள்ளுன்னு சொன்னா. அறிவுபூர்வம்னா ஒரு திட்டம் 10 வருஷமா கிடப்பில் இருந்தது. மறுபடியும் இப்போ அரசாங்கத்தோடைய ஒப்புதலோட அது செயல்பட இருக்குது அப்படின்னு சொன்னா, இதை தடுத்து நிறுத்துவதற்கு வேண்டாத சக்திகள் ஏராளம் இருக்குது. மக்களை வறுமையிலேயே வச்சிருந்தா மட்டும்தான் அவங்களுக்கு வாழ்க்கை இருக்கிறது. அப்ப வறுமையிலேருந்து மக்கள் மீளணும்னு சொன்னா மக்கள் தலையிட்டு தங்களுடைய பிரச்சனையை தீர்த்துக்கணும். இப்ப நண்பர்கள் உட்கார்ந்துருக்கும் போதே கொடுத்து போயிருங்க. தென்னார்காடு மக்கள் அவங்க ஒரு குறிப்போட இறங்கி இருக்கிறாங்க. ஆறுகளை இணைக்கிற திட்டம் எப்படி எங்களுக்கு பயன்பட போகுதுன்னு. அதாவது நாடு முழுவதும் இருக்கிற இந்த விழிப்புணர்வை நம்ம ஒருங்கிணைத்து நம்ம பேரியக்கமாக மாறி ஏதோ மக்களுக்கு பயனுள்ளதாக மாற்றிக்கணும். பொறியாளர் வீரப்பன் சொல்லும்போது கூட சொன்னார், அவர் விவசாயத்துக்கு நம்ம தண்ணி கேட்காதீங்க, கேட்டால் கொடுக்க மாட்டாங்க. கூடுதலாக இருந்தால் விவசாயம் பண்ணிக்குவோம். சரிதான். முதல்ல நம்மளுடைய கால்நடைகள் குடிக்கிறதுக்கு நாம குடிக்கிறதுக்கு துணி துவைக்கிறதுக்கு இந்த பூமிக்கு அடியில் இருக்கிற தண்ணியை கொண்டுட்டு போனால் அந்த கிணத்துல இருக்கிற தண்ணி மேலே வர்றதுக்கு அது மாதிரி விஷயங்களை யோசிக்கிறது.
அந்த கால்வாய் தூரம் முழுவதும் 2 பக்கமும் மரங்களாக நட்டுக்கிட்டு போகிறது. யார் ரொம்பவும் கொஞ்சம் சின்ன நிலம் வச்சிருக்காங்களோ, செல்வ விவசாயிகளாக இருக்காங்களோ, அவங்க நிலம் பாதிக்கப்பட்டால் அவங்களுக்கு வேற இடத்துல நிலம் காட்டுறதுக்கு நம்ம கடமைப்பட்டுக்கிறோம். அவங்க வாழ்வை அழிச்சிட்டு நம்ம நிலத்தை பிடிக்கிறதுங்கிறது ஒரு அரசாங்கத்துக்கு திட்டமாக இருக்க முடியாது. அது ஜன அரசாங்கத்தோட திட்டமாக இருக்க முடியாது. இது மாதிரி பேசுவதற்கு நிறைய விஷயங்கள் இருக்கு. எப்படியா இருந்தாலும் சரி, நம்ம நீர் இன்றியமையாது உலகு. வள்ளுவர் சொன்னார், ரத்தனம் புத்தகர் சொன்னார். இப்போ ஐயா கொஞ்ச நேரத்தில் 6ஆம் முதல் காந்தியை சொல்லிட்டு போனார். நான் இயற்கை விவசாயத்தை பற்றி பேசுகிற விஷயம் ரொம்ப தூரம் பேசியிருக்கோம். இப்போ வேகமாக ஒரு விழிப்புணர்ச்சியெல்லாம் வருது. ஆனால் நிறைய பேர் கேட்குறாங்க, ஏன் இன்னும் வெற்றி அடையலை அப்படின்னு. ஒரு என்ஜினியர்கிட்ட இயற்கை விவசாயத்தை பற்றி சொன்னால் புரியுது. அவருக்கு ஐடி படித்த இன்ஜினியர்கள்லாம் வர்றாங்க, அமெரிக்காவிலேருந்து திரும்பி வர்றாங்க, எந்த பயிற்சி எடுக்கிறாங்க. அவங்க சொல்கிறாங்க, எங்கள்கிட்ட நிறையா பணம் இருக்குங்க, ஆனால் அமைதி இல்லை, அதுக்காக எங்கேயாவது நிலத்தை வாங்கிட்டு உட்காரலான்னு பார்க்குறோம், ஆகையினால பயிற்சி எடுத்து வரோன்னு இயற்கை விவசாய பயிற்சி வந்துட்டு இருக்கிறாங்க. ஆனால் விவசாயிகள் அப்படியெல்லாம் மாறுறது கிடையாது. விவசாயிகள் என்ன முடிவில் இருக்காங்கன்னா, அதே மாதிரி அந்த சதுரடி கணக்கில் நிறையா பணம் தர்றாங்க. ஆனால் நிலத்தை சும்மா போட்டு சதுரடி கணக்கில் விட்டு அந்த பணத்தை பேங்க்கில் போட்டுட்டு எங்கேயாவது சன் பக்கம் போய் உட்காந்துட்டு சாயங்காலம் காலையில் வாக்கிங் போயிட்டு வந்து இருக்கலாம்னு நினச்சிட்டு இருக்கிறாங்க. நல்ல நோக்கம். நாடு முழுவதும் பேசப்படுற மிக முக்கியமான விஷயம், விவசாயம் நெருக்கடிக்கு ஆளாயிடுது. நம்ம யார் கையில் நிலம் இருக்குதோ, யார் கையில் புஞ்சதானியம் இருக்குதோ, கால்நடை இருக்குதோ, மரம் இருக்குதோ, எந்த குடும்பம் தானே நிலத்தில் வேலை செய்யுதோ அவர்கள் மட்டும்தான் சோறு திங்க போகிறாங்க. நம்ம காலங்காலத்துக்கும் சாப்பிட்டு நம்ம வலுவாக இருந்தோம். அந்த சோளமும் கம்பும் கேழ்வரகும் வரகும் தினையும் சாமையும் குதிரைவாளியும் மறுபடியும் பயிராகணும். நம்ம சாப்பாட்டில் எல்லாம் சேரணும், நோயற்ற வாழ்வு வாழணும். அப்படி செஞ்சோம்னா ஒரு தண்ணி 2 தண்ணியில் அது விளைஞ்சி வரும். ஒரு மலையில் விளைஞ்சி போகிற அந்த காடைக்கண்ணியெல்லாம் நம்மள்கிட்ட இருக்குது, தினையெல்லாம் இருக்குது, சாமையெல்லாம் இருக்குது. ஆனால் அது ஒரு மலையில் விளையணும்னு சொன்னால் அந்த நிலத்தில் சாணி சேரணும். அப்போ எரு சேரணும் அப்படின்னா அந்த மாடு இருக்கணும். அப்போ மாடு இருக்கணும்னா மேய்ச்சல் இருக்கணும். இது மாதிரி ஒட்டுமொத்தமான ஒரு வாழ்க்கையை திட்டமிட்டு நம்ம வரப்போகிற சமுதாயத்துக்கு நல்ல பகுதியை கொடுக்கறதுக்கு நம்மளாம் முடிவெடுத்துக்கணும். அதை நான் மறுபடியும் வலியுறுத்துறது, நம்ம ஒரு பெரிய இயக்கமாக மாறி நம்ம வருங்காலம் முழுதுக்குமாக நாம் திட்டமிடணும். இது ஒரு குடியாட்சி நாட்டில் மிக முக்கியமான பொறுப்பு. நம்ம விவசாயிகள் தான் இந்தியாவில் 60% பேர் இருக்கிறாங்க. அதனால் இந்தியாவை ஆள்றதுக்கு தகுதி இருக்குன்னா விவசாயிகளுக்கு மட்டும்தான் இருக்குது. அந்த விவசாயிகள் பெரிய இயக்கமாக மாறினால் மட்டும்தான் அது சாத்தியம். அதுக்கு இந்த நீர் ஆதார காப்பு இயக்கம் அது ஒரு முதல் அடித்தளமாக அச்சுவாரமாக அமைக்கும் என்று சொல்லி வாழ்த்தி விடைபெறுகிறேன். நல்லதொரு கருத்துக்களை கூறி அமர்ந்திருக்கின்ற இயற்கை விஞ்ஞானி அவர்களுக்கு மிக்க நன்றி. காந்திய மக்கள் இயக்கத்தின் மாநில செயலாளர் திரு கே. தங்கவேல் ஐயா அவர்கள் நன்றி உரை வழங்குமாறு கேட்டுக்கொள்கிறோம்.